சண்டேவோ மண்டேவோ ஆனா எப்பவுமே உங்ககிட்ட மொக்க போட்டதுக்கு இந்த தீபக் மட்டும் தாங்க. உங்க ட்விங்கிள் எஃப்எம்ல இருந்து உங்ககிட்ட பேச வந்திருக்குது மறுபடியும் உங்க தீபக் தான். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஜாலியா இருந்திருக்கும், லீவு ஹாலிடே. நாளைக்கு மண்டே கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் இன்னைக்கு என்னோட மொக்கையை கேட்டு அப்படியே தூங்கிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு நான் பேச வந்திருக்குது, நம்ம அந்த 25 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பாட்டில வாங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம்ல, அதை பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். நம்ம ஈஸியா தண்ணி வாங்கி குடிச்சிடுறோம், ஆனா அவங்க ஃபில்டர் எதுவும் ஒழுங்கா ஃபில்டர் பண்ணி வரது இல்லைங்க. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதுல இருக்க கொஞ்சம் விஷயத்த மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. வாட்டர் பாட்டிலை சுத்தம் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதாவது பெரிய இதுல இருந்து சின்ன ஓட்டைக்கு அனுப்பும் போது பெரிய பெரிய டஸ்ட், அந்த கல் மண் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் இதுல வரும். அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ங்க. அடுத்து வந்து இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் நிறைய ஃப்ராடு பண்றானுங்க, அதை நம்பாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணாம அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை உள்ள கலந்து விட்டுறானுங்க. அது சுத்தமா தான் ஆகும், ஆனா உடம்புக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதை ரொம்ப தெரிஞ்சுக்குவேன். ஒரு பாட்டில அதிகபட்சமா 20 தடவை தான் யூஸ் பண்ணும். ஆனா நம்ம கடைக்காரனுங்க ஒரு பாட்டில 100 200 300 அது கணக்கே இல்லைங்க. அந்த பாட்டில் நம்மளே உடைச்சு தர வரையும் அவங்க நெலிஞ்சு போனாலும் ஓட்ட போட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க. அது நல்ல தண்ணியா கரெக்டா ஃபில்டர் பண்ணி வந்திருக்கா அப்படின்றது. அது வந்து 250 இருந்து 300 டிடிஎஸ் அப்படின்ற அளவு உள்ள இருக்கணும். அந்த மிஷின் வந்து சென்னையில எல்டம்ஸ் ரோட் பிடிஆர் ஃபவுண்டேஷன்ல கிடைக்குது. 350 ரூபா தாங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், ஒரு 350 ரூபா செலவு பண்ண மாட்டோமா? அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்க 350 ரூபாய் பார்த்துட்டு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போய் நாளைக்கு ஆஸ்பத்திரி போய் அவன்ட்டு 100 500 கொடுத்து எதுங்க நமக்கு தேவையா? இது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ பெரிய காசு. ஐயோ ஐயோ. அதனால கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுத்தமா தண்ணி குடிங்க. முக்கியமா பாட்டில் லேபிள பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்ல ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல 1ல இருந்து 7 நம்பர் வரையும் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் நேம். அதுல என்ன கெமிக்கல் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்ற கெமிக்கல் நேம் அது. அதை சொன்னா நமக்கு யாருக்கும் புரிய போறது இல்லை. அதனால இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேல வேணும்னா உங்க கடைக்காரர்கிட்ட முக்கியமா கேட்டு தண்ணி வாங்கி குடிங்க. அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, கொஞ்சம் பிவேர். அப்புறம் உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது உங்க தீபக் பாய். நாளைக்கு வந்து உங்ககிட்ட மீதி பேசுறேன். பை பை பை.